ஒருவேளை இங்கே நான் இப்போ இப்படி பேசுறேன்னு வைங்க, நான் அப்படி பேச மாட்டேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆகட்டுங்க. ஆனால் ஆகிட்டு போகுது, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? ஷபீர் எதுக்கு வருத்தப்படுறாரு? இப்படி பேசுனா இது எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும்ல. அவர் பொறுப்போட சொல்கிறார், அவங்க அம்மா ஆகட்டுங்க, உங்களுக்கு என்னங்க நான் கேட்டா அது எவ்வளவு அராஜகமான சொல்லாடல். ஒரு சிறுமி இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில். அது ஒரு கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமானவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே அந்த மரணத்தில். உயிர் போயிட்டு தாங்க இருக்கும், சிரிக்கிறாரு. போகட்டுங்க, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அவங்க அம்மாவே சாவல உயிரோடு இருக்குது, நீ ஏன்பா கவலைப்படுறேன்னு கேட்குறாரு அந்த நெறியாளரை பார்த்து. நான் வேணா அழுதுகிட்டே பேசட்டுமா? அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டாப்பா, கொஞ்சம் கிளிசரனை கொடுப்பா, அழுதுகிட்டே பேசுகிறேன். ஸோ இது எங்கிருந்து தொடங்கியதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வல்ல, ஒவ்வொருவரையும் இவர் அணுகிய விதம் இருக்குல்ல, ப்ரொவோக் ஆகிறது. இப்போ அரசுக்கு எதிராக பேசுறது மட்டுமே இங்கே பிரச்சனையானா அப்படி இல்லைங்க. ஊழலை அம்பலப்படுத்துவது பிரச்சனையா, நிர்வாக தோல்விகளை அம்பலப்படுத்துவது பிரச்சனையானா, அறப்போர் இயக்கம் அதை செய்த என்ன செய்கிறாங்க? நீதிமன்றத்தை நாடுறாங்க. அவங்க அறவழியில் போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருப்பீங்களா? நீதிமன்றத்தை நாடிப்பீங்களா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பண்ணலாம் தானே? இப்போ ஷபீர் கடந்த சென்னை பெருமழை வெள்ளத்தின் பொழுது இந்த அரசின் மீது சில கடுமையான விமர்சனங்களை வைத்தார். யாரும் ஷபீரை இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது விமர்சனம் வைப்பது போல ஷபீர் மீது விமர்சனம் வைக்கல. ஏன் நக்கீரன் இப்பவும் இந்த ஆட்சியின் மீதும் கூட பல நேரங்களில் அதிகாரிகள் தொடர்பான நிர்வாக சிக்கல்களை எல்லாம் சுட்டிக்காட்டி எழுதத்தானே செய்றாங்க. அது அல்ல பிரச்சனையே. என்ன புதிய தலைமுறையில் நம்ம நீங்க பல விஷயங்களை எடுத்துரைக்கத்தானே செய்றீங்க. இப்ப என்ன சவுக்கு சங்கர் இப்படி அவதூறாக பேசுகிறார், அதனால் இந்த தாக்குதலும் சரியானதுன்னு நியாயப்படுத்தவே இல்லை, நான் நகரவே இல்லைங்கிற. நான் திருப்பி சொல்றேன். இங்க என்னன்னா, இங்கே இரண்டு பக்கங்களும் இந்த தவறு, அதாவது இவங்க பிசிக்கலா பண்ணது அவர் வெர்பலா பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னமும். நீங்க ஒரு ஆக்ஷன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இப்ப நீங்க எப்படி ரியாக்ஷன் கண்ணியமா இருக்கணும்ங்கிறதுல நம்ம வலியுறுத்துறோம். இல்ல அதுதாங்க. இப்போ நீங்க அதை பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன், இன்னொருத்தர் பண்ணுவாரு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா எதிர்பார்க்க முடியாது. லேமேன்ஸ்ட நம்ம நீங்க என்னன்னா, இப்ப நான் இப்படி எதிர்க்கணும், காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒரு கண்ணியக்குறைவான வார்த்தை பயன்படுத்துறார். உயர் அதிகாரிகளோட அட்ஜஸ்ட் பண்றாங்க, என்ன லவ்வா? அது அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்கிறாரு. இப்போ காவல்துறை கைது செய்கிறது சட்ட நடவடிக்கை தானே இது. காவல்துறை சட்டப்படியாக கைது செய்கிறது. பெயிலில் வந்த பிறகு நீதிமன்றம் எச்சரிக்கிறது, இவ்வாறு பேசக்கூடாதுன்னு. இப்போ ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி திருப்பியும் அதையே ஒருவர் தொடர்கிறார். நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கைம்பெண்களை பற்றி, கைம்பெண்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா, கணவனை இழந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி அரசு கொடுக்கக்கூடிய சில சலுகைகளின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை பெற்று ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் அந்த வீட்டில் ஒரு 10 பருவத்தில் ஒரு பையனோ ஒரு குழந்தையோ பொண்ணோ இருக்கிறாங்கன்னு, நம்ம ஏன் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை?